செப்டம்பர் மாதம் 5ஆம் தேதி வரக்கூடிய பிரதோஷம் அன்னைக்கு வந்து திருவோண நட்சத்திரமா இருக்கு. வெள்ளிக்கிழமை வரக்கூடிய பிரதோஷமாகவும் இருக்கு. ஆகஸ்ட் 5ஆம் தேதி நாங்க சொல்லக்கூடிய இந்த விஷயத்தை நீங்க பண்ணீங்கன்னா உங்க வாழ்க்கை பல மாற்றத்தையும் பல ஏற்றத்தையும் பெற முடியும். அது என்ன பதிவு அப்படின்னு திருவோண நட்சத்திரம் பெருமாளுக்கு உரித்தான நட்சத்திரம். அந்த நட்சத்திரமும் சிவனுக்கு உரித்தான எப்பேற்பட்ட தோஷத்தையும் எடுக்கக்கூடிய சிவனுக்குரிய பிரதோஷம். இது மாத பிரதோஷம். இந்த மாத பிரதோஷம் வெள்ளிக்கிழமை வருது. வெள்ளின்றது உங்களுக்கு லட்சுமி தேவி குறித்தானது, 5ன்றது புதனுக்கு குறித்தானது. வெள்ளி புதன், அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா சுக்கிரன். அந்த சுக்கிர ஓரை வந்து எப்போ வருது பாத்தீங்கன்னா நம்ம பண்ணக்கூடிய பூஜை எப்போ பண்ணணும் அப்படின்னு 5ஆம் தேதி வெள்ளிக்கிழமை திருவோண நட்சத்திரம், அதுக்கப்புறம் பிரதோஷம். அதாவது சந்திரோதய சுக்கிர ஓர பூஜை பண்ணணும். கண்டிப்பா மாற்றம் வரும். நான் பண்ணுவேன், நீங்களும் பண்றீங்க அப்படின்றத கமெண்ட்ல சொல்லி சார் நான் பண்ணேன், எனக்கு நீங்க சொல்றதெல்லாம் நான் பண்ணிட்டு இருக்கேன் சார், நல்ல மாற்றம் இருக்கு, நிறைய பேர் சொல்லியிருக்காங்க. அதனால தான் ஒவ்வொரு பதிவும் அக்கா கேட்கும்போது நான் உங்களுக்கு குரு வழியில சித்தர் மார்க்கத்துல கொடுக்குறேன் இன்ஸ்டன்டான சொல்யூஷன். சிருஷ்டி ஒளி எங்கள் சிருஷ்டி ஒளி, சிருஷ்டி ஒளி எங்கள் சிருஷ்டி ஒளி, வாழ்வை மாற்றும் சிருஷ்டி ஒளி. சிருஷ்டி ஒளி சொந்தங்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். இன்னைக்கு நம்ம யாரை சந்திக்க வந்திருக்கோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஃபேஸ் அஸ்ட்ராலஜர் சாய் பாலாஜி அவர்களை தான் சந்திக்க வந்திருக்கோம். ஃபேஸ் ரீடிங் மூலமா எல்லா விதமான பிரச்சனைகளுக்கும் நிச்சய தீர்வு உண்டு. ஃபேஸ் ரீடிங் நீங்க பார்க்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா வீடியோல தெரியிற நம்பருக்கு கால் பண்ணி அப்பாயின்மெண்ட் வாங்கி சென்னை மறைமலை நகர்ல இருக்கக்கூடிய சிருஷ்டி ஒளியில சாய் பாலாஜி அவர்கள் கிட்ட நீங்க ஃபேஸ் ரீடிங் பார்த்துக்கலாம். நேர்ல வர முடியாது அப்படின்னு நினைக்கிறவங்க ஆன்லைன்ல கூட நீங்க ஃபேஸ் ரீடிங் பார்த்துக்கலாம். உங்களோட புகைப்படத்தை வந்து வாட்ஸ்அப் பண்ணா போதும். உங்களுடைய டேட் ஆஃப் பர்த், டைம் ஆஃப் பர்த், பிளேஸ் ஆஃப் பர்த் இதெல்லாம் சொன்னீங்கன்னா ரொம்ப அழகா ஃபேஸ் ரீடிங் மூலமா உங்களுடைய பிரச்சனைகளுக்கு தீர்வு காணலாம். இது ஒரு அற்புத வாய்ப்பு, இதை யாருமே தவற விட்டுறாதீங்க. இன்னைக்கான டாபிக் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா செப்டம்பர் மாதம் 5ஆம் தேதி வரக்கூடிய பிரதோஷம் அன்னைக்கு வந்து திருவோண நட்சத்திரமா இருக்கு. வெள்ளிக்கிழமை வரக்கூடிய பிரதோஷமாகவும் இருக்கு. இத பத்தி தான் நம்ம இன்னைக்கு சாய் பாலாஜி அவர்கள் கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கிறதுக்காக வந்திருக்கோம். வாங்க பதிவுக்குள்ள போயிடலாம். இன்னைக்கு நம்ம பார்க்க போற பதிவு ரொம்ப ரொம்ப அற்புதமான பதிவு. ஏன்னா அக்கா வந்து ஒரு அற்புதமான ஒரு விஷயத்த கேட்டிருக்கிறாங்க. இந்த பதிவை பார்க்கறதுக்கு பல யுகங்கள் புண்ணியம் பண்ணியிருந்தாதான் இந்த பதிவை பார்க்க முடியும். ஏன்னா சில விஷயங்கள் சில நேரங்களில் சில பேர் கண்களுக்கு சில பேர் காதுகளுக்கு மட்டும்தான் போய் சேரும். அப்பேற்பட்ட பதிவை கேட்டிருக்காங்க. வரக்கூடிய ஆகஸ்ட் 5ஆம் தேதி நாங்க சொல்லக்கூடிய இந்த விஷயத்தை நீங்க பண்ணீங்கன்னா உங்க வாழ்க்கையில பல மாற்றத்தையும் பல ஏற்றத்தையும் பெற முடியும். அது என்ன பதிவு அப்படின்னு பாக்குறதுக்கு முன்னாடி குரு வணக்கத்தை பார்த்து அந்த பதிவை பார்த்துடலாம். என்னை ஈண்டெடுத்த தாயாகவும் உலக மக்களால தெய்வ வாக்கு சித்தர் காளி மாதான்னு சொல்லுவாங்க. அவங்களோட பொற்பாதங்களை வணங்கி சண்டியின் சக்கரவர்த்தி புதுக்கோட்டை புவனேஸ்வரி பீடத்தோட பீடாதிபதி குரு ஸ்ரீ பிரணவானந்த அவதூத சுவாமிகள் பொற்பாதங்களை வணங்கி தத்தகிரி அனந்த புட்டு சுவாமிகள் சொல்லுவாங்க, அவங்களோட பொற்பாதங்களை வணங்கி எதிர குருமார்களோட ஆசீர்வாதத்தோடும் என்னுள் இருந்து என் நாவல பேசக்கூடிய அந்த காளி தேவி அனுகிரகத்தினால மணி மந்திர ஔஷதம் சொல்லக்கூடிய 3 விஷயங்களை வச்சு சிருஷ்டி ஒளி அப்படின்ற ஒரு ஆன்மீக ஸ்தாபனத்தின் வாயிலாக புவனேஸ்வரி அம்பாள் இந்த கடையை நடத்த, அவங்க இந்த கடையில வேலை பார்க்கக்கூடிய ஒரு அரிய பாக்கியத்தை அம்பாள் எங்களுக்கு கொடுத்திருக்கிறா. ஆகஸ்ட் 5ஆம் தேதி உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா வெள்ளிக்கிழமை வருது. இந்த வெள்ளிக்கிழமை கூடிய பிரதோஷ தினம் அது மட்டும் கிடையாது. அதுல வந்து திருவோண நட்சத்திரம் வருது. திருவோணம் அப்படின்றது திரு அப்படின்னா மதிப்புக்குரியது, ஓணம் அப்படின்னா ஓணம் பண்டிகை எல்லாமே கொண்டாடுறோம் இல்லைங்களா. மகாபலி சக்கரவர்த்திக்கு உரித்தான அந்த நட்சத்திரம் தான் திருவோண நட்சத்திரம். அதாவது பாதாள அரசன் அப்படின்னு சொல்லக்கூடிய மகாபலி சக்கரவர்த்தி இறைவனிடத்துல 3 அடி நிலம் இறைவனே வந்து கேட்கிற 3 அடி நிலம் எனக்கு கொடுன்னு வாமனானா சின்ன வடிவமா இருந்து அந்த 3 அடி நிலத்துல 1 அடி உலகத்தையும் மற்றொரு அடி ஆகாயத்தையும் ஒன்றோடு அந்த 3ஆவது அடி எங்க வைக்கணும்னு கேட்கும்போது தன்னோட தலையை கட்டுறாரு. அதை அழுத்தும் போது பாதாள லோகத்துக்கு போயிட்டார். அந்த பாதாள லோக அரசனாகிறாரு. வருஷத்துக்கு ஒரு தடவை உங்களுக்கு ஓணம் பண்டிகை அப்போ வந்து பாத்தீங்கன்னா நம்ம நாட்டு மக்களை வந்து பார்த்து அவங்களுக்கு தேவையான விஷயங்களை பண்ணி தரதா ஒரு ஐதீகம். அந்த திருவோண நட்சத்திரம் பெருமாளுக்கு உரித்தான நட்சத்திரம். அந்த நட்சத்திரமும் சிவனுக்கு உரித்தான எப்பேற்பட்ட தோஷத்தையும் எடுக்கக்கூடிய சிவனுக்குரிய பிரதோஷம். இது மாத பிரதோஷம். இந்த மாத பிரதோஷம் வெள்ளிக்கிழமை வருது. வெள்ளின்றது உங்களுக்கு லட்சுமி தேவி குறித்தானது, 5ன்றது புதனுக்கு குறித்தானது. வெள்ளி புதன், அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா சுக்கிரன். அந்த சுக்கிர ஓரை வந்து எப்போ வருது பாத்தீங்கன்னா நம்ம பண்ணக்கூடிய பூஜை எப்போ பண்ணணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா
சந்திரோதய சுக்கிர ஓரை அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த சந்திரோதய சுக்கிர ஓரை 6 மணிலேருந்து 7:30 மணிக்குள்ள நம்ம வந்து இந்த விளக்கை ஏற்றணும். என்ன விளக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா 5 தீபம் அப்படின்னு சொல்லுவாங்க. 5 பக்கம் இருக்கக்கூடிய தீபம் வந்து நம்ம வந்து ஏற்றணும். வீட்டில் எப்படி ஏற்றணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வடக்கு திசையா வச்சு ஒரு லக்ஷ்மி தேவி படமோ இல்லைன்னா சிவபெருமானோட படமோ விக்கிரகமோ இல்லை லக்ஷ்மி தேவி படமோ விக்கிரகமோ வச்சு அந்த இதில் வந்து பார்த்தீங்கன்னா நெய் விடணும். நெய் விட்டு டைமண்ட் கல்கண்டு போட்டு வெள்ளி காயின் இருக்கு பார்த்தீங்களா, அந்த வெள்ளி காயின் போட்டு பஞ்சு திரி, அதில் எதுவுமே சேர்க்கக்கூடாது, பஞ்சு திரி இருக்கணும், வெள்ளி காயின். அப்படி இல்லை அப்படின்னு சொன்னோம்னா நம்ம வீட்டில் மாவு இருக்கு பார்த்தீங்களா, அந்த அரிசி மாவு, அந்த அரிசி மாவை வந்து பார்த்தீங்கன்னா அதுவும் பச்சரிசி மாவாக இருக்கணும். அந்த பச்சரிசி மாவில் வெல்லம் கலந்து அதை நல்லா உருட்டி அதை 5 தீபமாக 5 திரி போட்டு அதுக்குள்ளே ஒரு வெள்ளி காயின் போட்டு கீழே வெத்தலை 6 வெத்தலையை ரவுண்டாக வச்சு அந்த 6 வெத்தலைக்கு நடுவில் இந்த மாதிரி வச்சுட்டு நெய் ஊற்றி நீங்கள் வந்து ஏற்றணும். ஏற்றிட்டு மகாலட்சுமி தேவியை மனதார பூஜிக்கணும். எதனாலன்னா எப்பேற்பட்ட தோஷத்தையும் எடுக்கக்கூடியது பிரதோஷம். அது 4:30 நம்ம நித்திய பிரதோஷமா வருது. அந்த 6 மணிலேருந்து 7:30 மணி வரை சுக்கிர வரை, அது சந்திரோதய சுக்கிர. சந்திரன் அழகு, அறிவு, மதி, செல்வாக்கு. ஸோ சந்திரன் தெளிவாக இருந்தால் மட்டும்தான் ஒரு மனிதனால டிசிஷன் மேக்கிங் கரெக்டாக இருக்கும். எதில் இன்வெஸ்ட் பண்ணணும், எதை படிக்கணும், எதை படிக்கக்கூடாது, யார் கூட சேரணும், யார் கூட சேரக்கூடாது, என்ன பண்ணணும், என்ன பண்ணக்கூடாது. ஸோ அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா இரண்யகசிபு வதை பண்ணும் பொழுது 4:30 அந்த நித்திய பிரதோஷ காலத்தில் தான் வந்து பார்த்தீங்கன்னா தன்னோட காலில் வச்சு வீட்டு வாசக்காலுக்கு மேலே வந்து பிளந்தெடுக்கிறாரு நரசிங்க பெருமாள். ஸோ அதுக்கு அடுத்தது வரக்கூடிய சந்திரன் உதயமாகக்கூடிய நம்ம வாழ்க்கையில உதயம் அப்படின்றது ஒரு புது விஷயங்கள் உதயமாகிறது, நல்ல விஷயங்கள் நம்ம வாழ்க்கையில நடக்கிறதுக்கு இந்த நாள் வந்து அதுக்கப்புறம் எப்போ வரும் நமக்கு தெரியாது. ஸோ ஒரு அற்புதமான நாளை அக்கா கேட்டிருக்கிறாங்க, அதுக்கான விதையை தான் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஸோ நான் சொன்ன மாதிரி உங்கள் வீட்டில் 5 தீபம் இருந்ததுன்னா அந்த 5 தீபம் 5 பக்கம் திருப்பி போடுற அந்த குத்து விளக்கு டைப்பிலையோ இல்லைனா ஒரு விளக்குல நான் 5 பக்கம் போட முடியும்னா பண்ணுங்க. அப்படி இல்லைன்னா நான் சொன்ன மாதிரி சுக்கிரனுக்கு உரிதான வெள்ளை கலர் எதில் வருதுன்னு கேட்டிங்கன்னா அரிசி. ஸோ அரிசி வந்து நெல் வந்து பார்த்தீங்கன்னா சந்திரனுக்கும் உரித்தானது. ஸோ அந்த பச்சரிசியை நல்லா ஃபைன் பவுடராக அரைச்சி அதில் வெல்லம் சேருங்க. வெல்லம் லைட்டாக சேர்த்து நல்லா ரவுண்டாக உருளையாக ஊற்றி அதை வந்து ரவுண்டாக அந்த மாவு விளக்கு போடுவாங்க பார்த்தீங்களா, அந்த மாதிரி மாவு விளக்காக மாற்றி அந்த மாவு விளக்கில் நெய் விடணும். நெய் விட்டுட்டு அதில் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா வெள்ளி காயின் வீட்டில் இருக்கிற ஏதாவது வெள்ளி பொருள் உள்ளே போட்டு 5 பக்கம் 5 டைரக்ஷனுக்கு 5 பக்கமாக திரி போட்டு அழகாக ஏற்றணும். ஒரு மேடை அமைச்சு அந்த மேடை மேலே பச்சை துணியோ இல்லை சிகப்பு துணியோ போட்டு அதுக்கு மேலே நீங்கள் லக்ஷ்மி படமோ இல்லைன்னா சிவலிங்க படமோ இல்லைன்னா சிவலிங்கத்தையோ இல்லைன்னா ஐஸ்வரேஸ்வரர் படமோ இல்லை குபேரனோட படமோ இல்லை பெருமாளோட படமோ இந்த மாதிரி நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா அன்னைக்கு குறித்தான நாளுக்கான தெய்வத்தோட படத்தை வச்சு வடக்கு திசையாக உட்காந்து மனதார பூஜை பண்ணணும். ஸோ அர்ச்சனை அப்படின்னு பண்ணும்பொழுது உங்கள் வீட்டில் வெள்ளி காயின் 108 காயின் இருந்தால் 108 காயினால அர்ச்சனை பண்ணுங்க. இல்லை 108 வில்வ இலை வெள்ளியில் இருக்கா அந்த 108 வில்வ இலையால் அர்ச்சனை பண்ணுங்க. அப்படி இல்லை 108 வில்வ இலை நார்மல் வில்வ இலை இருக்கு இல்லைங்களா, நமக்கு கடைகள்லாம் கிடைக்கும், அந்த வில்வ இலையால் அர்ச்சனை பண்ணுங்க. இல்லை 108 தாமரை மலர் வாங்கி அர்ச்சனை பண்ணுங்க. வீட்லேயே அந்த விளக்க இது பண்ணிட்டு அர்ச்சனை பண்ணுங்க. அப்படி இல்லை இதெல்லாம் பண்ண தாமரை மணி இருக்கு இல்லைங்களா, 108 தாமரை மணியை கையில் வச்சு அந்த 5 ரூபாய் காயின் 108 5 ரூபாய் காயின் வச்சு அர்ச்சனை பண்ணுங்க. இந்த மாதிரி நீங்க பண்ண மாதிரி இப்போ நம்ம கடையில் வந்து நீங்க நிறைய பேர் வந்து குபேர பானை வச்சிருப்பீங்க, அந்த குபேர பானையை திறந்து வச்சுட்டு கூட அர்ச்சனை பண்ணலாம். நம்ம கடையில் லக்ஷ்மி சம்பந்தப்பட்ட விஷயமோ இல்லை பெருமாள் சம்பந்தப்பட்ட விஷயமோ இல்லை படிக்கலக்க பெருமாள் இந்த மாதிரி நிறைய பேர் நிறைய வாங்கியிருக்கீங்க. ஸோ இந்த நாளில் அந்த 5ஆம் தேதி வரக்கூடிய அந்த 6 மணிலேருந்து 7:30 மணிக்குள்ள இதெல்லாம் வச்சு நீங்கள் பூஜை பண்ணி பாருங்க. அது கிளென்ஸாகவும் அதே நேரம் உங்களுக்கு அபிரமிதமான ஆற்றலையும் அள்ளி கொடுக்கும். ஒரு விஷயத்த நம்ம சொல்றோம் அப்படின்னும் பொழுது அதை நீங்க நம்பிக்கையோட செய்யும் பொழுது அது பயனடையலாம். இது யாரெல்லாம் பயனடையலாம் அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா, கணவன் மனைவிக்குள்ள வாக்குவாதம் வேறுபாடுகள் இருக்கும். என்னோட கருத்து என் மனைவிக்கு பிடிக்காது, மனைவியோட கருத்து எனக்கு பிடிக்காது, அவங்க சொல்றதை நான் கேட்க மாட்டேன், நான் சொல்றதை அவங்க கேட்க மாட்டேன், ஒரே வீட்டில் பிரிஞ்சு வாழ்றோம், இல்லை எங்களுக்கு வந்து நாங்கள் டிவோர்ஸ் கொடுத்து பிரியலான் இருக்கோம், ஆனால் எனக்கு வந்து மியூச்சுவலாக பிரியறதுக்கு விருப்பம் இல்லை அப்படின்னு நினைக்கிறவங்க இப்போ மனைவி வேணும் அப்படின்னு நினைக்கிற கணவர் ஏற்றலாம், இல்லை கணவன் வேணும்னு நினைக்கிற மனைவி இந்த விளக்கை ஏற்றலாம். 1 5 தீபத்தில் ஏற்றலாம், இல்லை நான் சொன்ன அந்த மாவிளக்கா வச்சு ஏற்றலாம். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா வரன் தேடுவாங்க. இப்போ கல்யாணத்துக்காக வரன் தட்டி போகுது, இல்லை வரன் வந்து அமைய மாட்டேங்குது. ஏன்னா அழகு அறிவு மதி சந்திரன் சொல்ல ஒருத்தவங்களை அழகா காட்டுறது யாருன்னா சந்திரன் தான். சந்திரன் வந்து ரொம்ப அழகா காட்டுவாங்க. அப்போ ஒரு பொண்ணை பிடிக்கிறதோ ஒரு பையனை பிடிக்கிறதோ எதுல அந்த அழகு தான். அந்த பார்த்த நிமிஷம் ரொம்ப அட்ராக்டிவா இருக்காங்க, உங்க குடும்பத்துக்கு ஏற்ற மாதிரி இருக்கும் அப்படின்றது சொல்றாங்க இல்லையா, நம்பிக்கை கொடுக்குறது அது அந்த சந்திரன் தான். அதனால
அவங்க ஏத்தலாம், இல்ல அவங்களோட பெற்றோர் ஏத்தலாம். அதுக்கப்புறம் என் குழந்தை எவ்வளவு படிச்சாலும் மண்டையிலேயே நிக்க மாட்டேங்குது, மறதி, எதுனாலும் அவனுக்கு வர மாட்டேங்குது, எதுனாலும் ஸ்டார்டிங் ட்ரபிளா இருக்கிறான், ஸோ அவனை வந்து பாத்தீங்கன்னா எதுலையும் நம்மளால இது பண்ண முடியல அப்படின்றவங்க இந்த இதுல வந்து அந்த குழந்தைய கையினால ஒரு தீபத்தை ஏற்றி மீதி எல்லாமே நீங்க ஏற்றி அந்த குழந்தைக்காக நீங்க வேண்டுதல் வைக்கலாம். அப்படி இல்லைன்னா அந்த இல்ல என்கிட்ட வந்து எவ்வளவு வேணாலும் பணம் வருதுங்க, இல்ல பணமே வர மாட்டேங்குதுங்க, நான் என்னதான் கஷ்டப்படுறேன், நான் உழைக்காத நாள் இல்லை, ஆனா ₹1 கூட கையில தங்கல அப்படின்றவங்க இந்த விளக்கேத்தி மனதார வந்து பூஜை பண்ணலாம். ஸோ இதெல்லாம் எப்படி அப்படின்னு கேட்டீங்கன்னா, நேரம் காலம் கூடி வரும்போது ஒவ்வொரு விஷயம் நடக்குது. இப்போ எடுத்துக்காட்டுக்கு கஷ்டப்பட்டு நம்ம படிக்கிறோம், ஒரே காலேஜ் தான் வச்சுக்கிடுங்க, ஒரே ஸ்கூல் தான் வச்சுக்கிடுங்க. இப்போ உங்களோட ஃப்ரெண்டு அல்ல டாப்பரா இருந்திருப்பாங்க, ஆனா அவங்க ஒரு 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 சர்டன் அமௌண்ட் ஆஃப் சேலரி வாங்கிட்டு இருப்பாங்க. நீங்க வந்து லாஸ்ட் பெஞ்சா இருந்திருப்பீங்க, அரியர் வச்சிருப்பீங்க. நீங்க வாங்குற சம்பளம் பார்த்தா எங்கேயோ இருக்கும். ஒரு எக்ஸாம்பிள், நீங்க மேனேஜரா இருக்கலாம், அவர் இன்னைக்கும் சூப்பர்வைசராவோ இல்லைன்னா வந்து பாத்தீங்கன்னா சேல்ஸ் பர்சனா இருக்கலாம். அப்போ நல்லா படிச்சும் அவருக்கு வந்து அந்த ரெகக்னேஷன் கிடைக்கல, நல்லா படிக்கலனாலும் உங்களுக்கு அந்த ரெகக்னேஷன் கிடைக்குது. ஸோ இந்த மாதிரி கடவுள் ஒவ்வொருத்தருக்கு ஏற்ற மாதிரி மாற்றி அமைக்கிறார் இல்லையா, அந்த மாறுதல், அந்த மாற்றம் வேணும்னு நினைக்கிறவங்க மட்டும் இந்த பதிவை பார்த்துட்டு கண்டிப்பா பண்ணுங்க, மாற்றம் இருக்கும். ஸோ 5ஆம் தேதி வெள்ளிக்கிழமை திருவோண நட்சத்திரம், அதுக்கப்புறம் பிரதோஷம், அதாவது சந்திரோதய சுக்கிர ஓரைன்றது 6 மணிலேருந்து 7:30 மணி. மா விளக்கா போடலாம், இல்ல 5 தீபமா ஏற்றலாம். வெள்ளி காயின் போட்டு நெய் ஊத்தி பஞ்சு திரியால விளக்கேற்றணும், மனதார பூஜை பண்ணணும். கண்டிப்பா மாற்றம் வரும். நான் பண்ணுவேன், நீங்களும் பண்றீங்க அப்படின்றத கமெண்ட்ல சொல்லி, சார் நான் பண்ணேன், எனக்கு நீங்க சொல்றதெல்லாம் நான் பண்ணிட்டு இருக்கேன் சார், நல்ல மாற்றம் இருக்கு, நிறைய பேர் சொல்லியிருக்காங்க. அதனால தான் ஒவ்வொரு பதிவும் அக்கா கேட்கும்போது நான் உங்களுக்கு குரு வழியில சித்தர் மார்க்கத்துல கொடுக்குறேன் இன்ஸ்டன்டான சொல்யூஷன். என்ன நேயர்களே, இந்த பதிவு உங்க எல்லாருக்கும் பயனுள்ள பதிவா அமைஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். அழகான இந்த தீபத்தை இந்த வெள்ளிக்கிழமை வரக்கூடிய பிரதோஷ தினத்தன்று ஏற்றி நீங்க பயன்பெறணும் அப்படின்னு கேட்டுக்கிறேன். சாய் பாலாஜி அவர்களை ஃபேஸ் ரீடிங்காக நீங்க நேர்ல சந்திக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா வீடியோல தெரியுற நம்பருக்கு கால் பண்ணி அப்பாயின்மெண்ட் வாங்கி சென்னையில மறைமலை நகர்ல இருக்கக்கூடிய சிருஷ்டி ஒளி ஷாப்ல ஃபேஸ் அஸ்ட்ராலஜர் சாய் பாலாஜி அவர்களை நீங்க நேர்ல சந்திக்கலாம். நேர்ல வர முடியாது, ஆன்லைன் கன்சல்டேஷன் இருக்கா அப்படின்னா நிச்சயமா ஆன்லைன் கன்சல்டேஷனும் இருக்கு. அதற்கும் வீடியோல தெரியுற நம்பருக்கு கால் பண்ணி அப்பாயின்மெண்ட் வாங்கி ஆன்லைன்லயே நீங்க கன்சல்டேஷன் பண்ணிக்கலாம். ஃபேஸ் ரீடிங்க்கு நீங்க வந்து ஜாதகம் இருக்கணும் அப்படின்ற அவசியம் இல்லை. இது ஒரு அற்புதமான விஷயம், நீங்க எல்லாருமே பயன்படுத்திக்கோங்க. இதே மாதிரி வேற ஒரு நல்ல நிகழ்ச்சியில சாய் பாலாஜி அவர்களோட நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். सृष्टि